மாப்பிள்ள இளைய மாப்பிள்ள என்ன முறைக்கிற? கொக்கால கட்டிக்க போற மாப்பிள்ள நான் தானே. மாப்பிள்ள எங்க வர? மாப்பிள்ள உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இலை வாங்க போறேன். நானும் வர்றேன். ஆமா, உங்க வீட்டுல ஒரு பச்சை பிள்ளை இருக்கு, அது யாரு பிள்ளை? அது எங்க அக்கா பிள்ளை. கொக்காளுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருச்சா? ஓ ஆயிடுச்சு. எங்க மச்சான் கழுத்த ஒரு ஆளு துண்ட வெட்டிட்டாரு. யாரா வெட்டினது? எதுக்காக வெட்டினாங்க? எங்க அக்காவுக்கு மாயாண்டி மேல ரொம்ப ஆசை. ஆனா எங்க அப்பா வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாரு. மாயாண்டிக்கு கோபம் வந்து ஒரே வெட்டிட்டாரு. யாரடா? எங்க மச்சான. ஐயோ, இப்ப அந்த ஆளு எங்க இருக்கா? நேத்து தான் ஜெயில இருந்து வந்தாரு. காலையில கூட உங்களை பார்த்து மறைச்சாரு. அவரு தான். காசு மட்டும் வச்சிருக்க? எட்டனா குர்ரா சாமி. அத இலை வாங்கறதுக்கு. சரி சாமி, ஒப்பங்கிட்ட போய் சொல்றா, நான் பஸ் ஏறி போயிடுறேன். இனிமே இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டா. குர்ரா ராசா, குர்ரா. இந்தா வச்சுக்கோ. நான் வரேன்டா. அப்பா ஐயோ, அந்த பக்கம் இருக்க வந்தாலே. ஏய் ஆத்தே, நான் அந்த பக்கம் போறேன்டா. அட, எந்த பஸ்ஸுக்கு போறீங்க? வரிசையா வரீங்க? பஸ்ஸுக்கு இல்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு உறமுறை வந்திருந்தாரு. அவர் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் வந்ததா சொன்னாங்க. யாருங்க? காலையில உங்களோட பரட்ட தலை வச்சு ஒருத்த வயவரப்ப வந்தானே. ஆமா, அந்த ஆளு தான். இறங்கின பஸ்ல தான் அவர் ஏறினாரு. இறங்கின பஸ்ல தான் ஏறினாரா? அப்புறம்க்கா, எங்க அக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது எங்க அக்கா கொள்ளதான் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆளு மூஞ்ச பாக்கணுமே, அலற மாதிரி ஆயிட்டாரு. என்னன்னு சொன்ன? நம்மளுக்குள்ள இன்னைக்கு நேரத்தைய பழக்கமா? சரி. என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. சரி. ஏதோ பக்கத்து வீட்டு குழந்தை கை குழந்தையோட வந்து நின்னுகிட்டு இருந்தா. சரி. அதுதான் எங்க அக்கா இவன் மாப்பிள்ளையிட்ட சொல்ல போய் அவரு கேட்டுக்கிட்டு கோவிச்சுட்டு வந்துட்டாரு. சரி சரி, அதை விடுங்க அந்த பேச்ச. இந்த பையன் ரெண்டு கட்ட பையனா இருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிக்காம வந்து இந்த வந்து குத்த வச்சு அழுதுகிட்டு இருக்கு. என்ன செய்யறது? இந்த பேச்ச விடுங்க. நீ மாப்பிள, நீங்க பார்த்த பொண்ணு வேற பொண்ணு. மாப்பிள, என் பொண்ணை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க, ஒரு எட்டு வாங்க. அடிச்சு முட்டா. யார் அடிச்சது? லாயனம் பொண்ணு ஜோதி. அம்மாவாசை, நீ போய் கையோட நாயனத்தையும் அவன் பொண்ணை அழைச்சிட்டு வா. என்னடா நிக்கிற? நான் சொன்னது காதல் ஏறலையா? ஐயா, எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த பொண்ணை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஏண்டா? அந்த பொண்ணு எனக்கு முறை பொண்ணு. நான் அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையா இருக்கேன். ஓஹோ, உனக்கு அப்படி கூட ஒரு ஆசை இருக்க? ஆமாங்க, அதுதான் எனக்கு உசுறு. நாயனம் தாங்க நடுவுல இடங்களா இருக்காரு. நாயனை உனக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்க மாட்டான்டா. இருந்தாலும் நீ ஜோதியை கட்டிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க ஐயா, ஜோதிக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். 2 நாள்ல நானே உனக்கும் ஜோதிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்.
நடக்குது? இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு மனசு சரியில்லை. சின்ன பையனக்களே, வணக்கம் வக்காமார்களே. அதாவது வந்து தரணி போட்டும் தாயமங்கலம் நாடு வச்சு நம்ம நாட்டாம கரையாக நம்ம பாட்டை வச்சு நமக்கெல்லாம் டீச்சர் 15 ரூபா கொடுக்க போறாங்க. அவங்களுக்காக இப்போ ஒரு ஊரு என்னன்னே இந்த ஜாதி சின்னத்துக்கு நம்முடைய புகழ் கியாதி கீர்த்தியை பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்கமா விவரமா எடுத்து சொல்லிடுவோமா? சொல்ல ஐயா, பாடறியா படிப்பறியா பள்ளிக்கூடம் தானறியா எடறியா எழுத்தறியா எழுத்து வகை நானறியா வாயில வந்தபடி வகையுடனே நாம் படித்த பரதராஜம் பாட்டு நீங்க வணங்க வேண்டும் கேட்டு பரதராஜம் பாட்டு நீங்க வணங்க வேண்டும் கேட்டு. என்னன்னு இவ்வளவு வகையோட பேசுறிய மட்டும் கேட்டான். வந்த இடத்துல விளாசத்தவரை விட்டுவிட்டு இங்க விளா வரைய சுத்தி இருக்க என்னோட விளாசம் தானே இப்ப கண்டுபிடிச்சுதான் போச்சு. அண்ணே அங்க பாத்தீங்களானே நந்தவனத்தில் அரசகுமாரி செடிகளோட வர்றத குமரிகளா அங்க போய் அட்ரஸ் கேட்ட வேண்டியதானே? கேட்டு ஜோதிக்கு ரொம்ப நாளா பழக்கம். யாரு என்ன இருக்காரு? அங்க ஜோதியா? என் மாமன் பொண்ணாச்சே. அவங்க அப்பா இல்லாத நேரம் எல்லாம் என்ன வீட்டுக்கு வர சொல்லுவான். இன்னைக்கு கூட எங்க அப்பா இல்ல, நீங்க முன்னாடி போக நான் பின்னாடி வரேன்னு அவதான் சொன்னான். எதுக்கு? அதேதான் நான் வந்து பாக்கட்டுமா? இந்த பாத்தியா? சரி சரி அம்மாவாசங்கன்னு கேட்டா நான் ஜோதி வீட்டு கொடுத்தேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். அப்புறம் வரட்டா வரேன். அம்மாவாசை சாத்திட்டுல தேய்ச்சிருக்கியா? பாத்தியா என்கிட்டயே ஆரம்பிச்சிட்டியா? அப்ப சொல்லிடுவேன். தேய்ச்சறேன் போடாம கொடு. இந்த வாங்கி போட்டிருப்பா பெட்ராஜா கூட. அப்புறம் வரட்டா. தனியா நீங்க சிரிக்காது. சீக்கிரமா கூட்டு பார்க்க போ. நான் ஜோதி வீட்டுக்குள்ள இருப்பேன். ஐயா பாரு தோட்டத்தில பூப்பாரு அடி தங்கச்சி என்னக்கு அங்க பாத்தியா? யாரோ ஒரு காலிப்பைய அத்துமீறி நம்ம நந்தவனத்துக்குள்ள என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு வர்றான். இல்லக்கே என்னத்தான் முறைச்சு பாத்துட்டு வரேன். அழைச்சி பொம்பளைய முன்ன பின்ன பார்த்ததில்லையா? பொண்ணு பார்த்து கூட நீ மறக்கவில்லையா? எங்க இருந்து இங்க வந்த என்ன தண்ணி பார்க்க வந்த சொல்லாட்டி நான் பயல நான் உருவி போடுவேன் கொடல. சொல்லாட்டி நான் பயல நான் உருவி போடுவேன் கொடல. அண்ணே நம்ம 2 பேரும் இந்த பொம்பளைங்க 2 பேர்த்தையும் வசமா கேட்டுருவோமா? கேட்டு காக்கா மோகரழகே கண்ணு கருச்சாட்டி தூரழகே. காக்கா மோகரழகே கண்ணு கருச்சாட்டி தூரழகே. வேஷம் போட்டு வீசி காட்டுற வயது பொம்பளையே ரொம்ப ரோசக்கார ஆம்பளை நான் ஒன்ன நம்பலையே. ஏழை சின்ன பல பொம்பளை நான் ஒரு மடத்துக்கு தொங்குது நாக்கு வம்பெழுத்தா உள்ள போகும் உன்னோட மூக்கு.
இல்ல அரைப்படி மூஞ்சி என்ன நீ முக்காப்படி நாளி இவனோட மேய்ச்சிட்டு இருந்தா பொழுது ஒடிஞ்சு போயிடும் ஏறா போறான் போடுறான் அரமனைக்கு. ஹலோ ஏலாவா அடே எதை விட்ட மேல எவன்டா பேசுறது? நான் தான் கண்டமனூர் சேமியின் கடமலை குண்டு வருஷம் அட்ரஸ் மையம் வந்தியத்தேவன் பேசுறேன். என்ன விஷயம்? அட்ரஸ் தவிர விட்டு எல்லாம் எப்படி பெரிய ஊர்ல அரமனை எங்க இருக்குன்னு தெரியல. இங்க இருக்கிற பொம்பளைங்களா அந்த புறத்து அலைகளா ஆம்பளைகளை கண்டா ஆஞ்சு விட வேலைங்க போல் இருக்கு. அக்கே அக்கே இவங்களை நம்ம அரவணத்துக்கு சேர்ந்ததான் போல் இருக்கு. அப்ப எதுக்கடி நம்ம வம்புக்கு சண்டை போட்டு இருக்கோம்? நம்ம ஒண்ணு மணி கூடி காக விட நிக்கோமே. சொல்லி இருந்தா ஒண்ணு மண்ண கூடி நாம ஆடி இருப்போம். நல்லா உறதிக்கிட்டே நீ நானும் கூடி இருப்போம். பத்தத்தறியா பணக்கார வர்க்கம்னு பத்தத்தறியா பணக்கார வர்க்கம்னு ஒருவருக்கும் தெரிஞ்சுடாம ஒதுங்கிடலாமா? தம்பி உனக்கு எனக்கு ஆளு கொண்டு பிரிச்சுக்கலாமா? ஏ பொம்பளைங்களா உங்களை நேரடியாவே நான் கேட்கணும். நீ இந்த ஊர் இளவரசி தானே? ஆமா. நான் உன்னை கட்டிக்கணும். அண்ணே அண்ணே அது தப்புன்னு ஏன்டா? அது உனக்கு அக்கா முறையில வேணும். அக்காவை கட்டினா தப்பு இல்ல, கட்டினா தானடா தப்பு. யார் இது? ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா நாயன வீட்டுல இல்ல? இல்லையே, வெளியே போயிருக்காரு. ஓஹோ, வேற யார் இருக்கா? நான் மாத்திரம் தான் இருக்கேன். இல்ல பொய் சொல்லாத பொய் சொல்லாத ஜோதி. நான் தான் அமாவாசை கிட்ட செந்தட்டி கொடுத்து விட்டேனே, அவன் உள்ளதான் இருக்கான். ஏமா தெருவுலதான் கூத்து நடக்குது, இங்க வீட்டுக்குள்ளேயும் கூத்து நடக்கிறதா நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோமே, உண்மைதானே? கேட்கறது என்ன? உள்ள போய் ரெண்டு பாத்துட்டு வந்துடுறேன். சுமார் ஆளுக்கு ஆள் பேசிக்கிட்டு ஒண்ணு இடக்க ஒண்ணு பேசி அசிங்கமாயிடக்கூடாது. சின்ன பையன் பேச்ச கட்டி சரி வாங்க. நான் சொல்றது நிஜம். அமாவாசை உள்ளதான் இருக்கான். இந்த ஜோதி அமாவாசை வெளியே வர சொல்லு. டேய் அமாவாசை வெளியே வாயா, இல்லன்னா எங்க அப்பா உன்னை வெட்டிடுவாங்க. யா கருப்பட்டி இல்லாம கட்டெரும்பு வராது. டேய் அமாவாசை உள்ள இருந்து வந்துருப்பா. பையன் சிறுசானாலும் பழமை பெருசா போச்சு பாத்தீங்களா? நான் அப்பவே நினைச்சேன்பா. ஏமா இது என்ன நியாயம்? இத்தனை பேருக்கு முன்னாலே நான் அவமானப்படுத்திட்டியே. வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்னேன். இது என்னம்மா? சாச்சா, ஊரு மான மரியாதை எல்லாமே போச்சுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு ஊரு கட்டுமானத்தை மீறி இப்படி நடந்திருக்காங்களா? என்னையா கிரமம்? எந்த நாள்ல நம்ம ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நாயனத்துக்கு இப்பேற்பட்ட பொண்ணா பிறந்திருக்கணும். சேச்சா, நாயன மானஸ்த இந்த விஷயம் நாயனுக்கு தெரிஞ்சதுன்னா புளியா மரத்துல நான் தொட்டு செத்துருவா. அமாவாசை என்னடா இது? ஐயா என்னைய மன்னிச்சிருங்க. எங்க மாமனுக்கு என் மேல பிரியம் இல்லைங்க. ஜோதிக்கு நான் தான் உசுருங்க. என்ன ஜோதி சொல்ற? இதுக்கு என்னம்மா சொல்ற? அது என்னத்தங்க சொல்லும்? வயசு பொண்ணு வயலையா மாட்டிக்கிடுச்சு. ஏமா ஜோதி உண்டு இல்லைங்கிறத வாய் திறந்து சொல்லம்மா. அம்மாவாசை இங்க இருக்கான். இவளுக்காக இவ அப்ப ஊர் ஊரா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கான். இது எப்படி இருக்கு? வெள்ளம் திங்கிறத விரல் சுப்புறதுன்னு அர்த்தனா? நான் வெள்ளம் திங்கத்தான் வந்தேன், விரல் சுப்பு போடல. அன்னைக்கே நான் சொன்னேன், உங்க ஆத்தா கேட்கல. அப்ப இத உண்மைன்னு ஒத்துக்கிறியா? ஆமா. சரி சரி, இந்த அசிங்கத்தை பத்தி இனிமே பேசிட்டு இருக்க வேண்டாம். அமாவாசை, உன்னால அந்த பொண்ணோட மானமே போச்சு. மரியாதையா இப்பவே அவளை கோவில்ல வச்சு தாலி கட்டி பொண்டாட்டியா ஏத்துக்க. சரி, பாக்கிய நான் கவனிச்சுக்கிறேன்.